தமிழா நேர்களுக்கு வணக்கம். அரசியல் என்பது அதிகாரத்தை எட்டிப்பிடிக்கும் முயற்சி அல்ல, மாறாய் அது மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்கிற பொறுப்பை தன் தோள்களில் சுமக்கும் கடமை. ஓர் ஆகச் சிறந்த தலைவன் என்பவன் மக்களை ஆள்பவன் மாத்திரம் அல்ல, மாறாய் தான் இந்த மண்ணை விட்டு மறைந்த பிறகும் தன் கொள்கைகளின் மூலம் மக்களோடு வாழ்பவன். அப்படி தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வை இந்த சமூகத்திற்காகவும் மக்களின் நலனிற்காகவுமே வாழ்ந்து முடித்த ஓர் ஆகச் சிறந்த தலைவர் தோழர் ரா. நல்லக்கண்ணு. 1925ஆம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள தெற்கு பெரும்பத்து கிராமத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் நல்லக்கண்ணு. சாதாரண விவசாய குடும்பம். பள்ளி பருவத்திலேயே ஆசிரியர் பலவேசம் மூலமாக சுதந்திர தாகமும் கம்யூனிச கொள்கைகளும் அவர் மனதில் விதையிடப்பட்டன. ஓர் அரசியல்வாதிக்கு சொத்து இருக்கிறதோ இல்லையோ, அவரின் சொல்லும் கரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கோர் ஆகச் சிறந்த உதாரணம் தோழர் ரா. நல்லக்கண்ணு. இத்தனை ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் நலனுக்காக மாத்திரமே துடித்து கொண்டிருந்த அந்த இதயம், அந்த மாபெரும் மனிதர் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற நினைவுகள் ஆயிரம். 15 வயதிலேயே வீதிகளில் இறங்கி பாரதியின் பாடல்களை பாடி சுதந்திரத்திற்காக முழக்கமிட்டார். ஆரம்பத்தில் நேருவின் சோசியலிச கொள்கைகள் ஈர்த்தாலும் முழுமையான விடுதலை கம்யூனிசத்தில்தான் இருக்கிறது என்று உணர்ந்தார். 18 வயது பூர்த்தியானதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த சிவப்பு சித்தாந்தம்தான் அவரது மூச்சும் பேச்சும். தோற்றத்தில் ஓர் எளிய மனிதரைப் போல தெரிந்தாலும் பேசத் துவங்கினால் சங்க இலக்கியங்கள் முதல் உலக அரசியல் வரை மடை திறந்த வெள்ளம் போல் அழகான தமிழ் சொற்கள் அவர் நாவில் சங்கமித்து நிற்கும். அடுக்குமொழி வசனங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையை உறக்கச் சொல்லும் நேர்மை அவரிடம் எப்போதும் இருந்தது. ஓர் ஆகச் சிறந்த ஆளுமையாய் தனக்கென ஓர் தனி அடையாளத்தை உருவாக்கி வைத்திருந்த தோழர் ரா. நல்லக்கண்ணு அவர்கள் இதுவரையில் தான் சந்தித்த எந்த தேர்தலிலும் வெற்றி அடைந்ததே இல்லை. 1948 உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டம் வெடித்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது நடந்த நெல்லை சதி வழக்கில் 109 பேருடன் நல்லக்கண்ணுவும் கைது செய்யப்பட்டார். சிறையில் போலீசார் நிகழ்த்திய சித்திரவதை கொடூரமானது. மற்ற தோழர்களை காட்டிக் கொடுக்க சொல்லி அவரது மீசையை சுருட்டால் பொசுக்கினார்கள், ஊசியால் உடலை துளைத்தார்கள். ஆனால் அந்த துணிச்சல்காரன் தெரியாது என்ற ஒற்றை சொல்லில் உறுதியாக நின்றார். அந்த சம்பவத்திற்கு பிறகு தன் மீசையை நிரந்தரமாக நீக்கினார். என் துணிச்சலுக்கு முன்னால் இந்த மீசை மயிருக்கு சமம் என்று நிரூபித்தவர் அவர். தேர்தலில் தோல்வியடைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்க்கையின் வெற்றியாக எதை கருதினார் தெரியுமா? தன்னுடைய 93வது வயதிலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மணல் எடுப்பதை தடுப்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வாதிட்டு அதில் வெற்றியும் கண்டார். அந்த வெற்றியையே தன்னுடைய வாழ்வின் சாதனையாக அவர் நினைத்தார். இன்றும் தாமிரபரணியின் கிளையாறான கடனா நதியில் அணை இருக்கிறது என்றால் அதற்கு நல்லக்கண்ணுவின் உண்ணாவிரத போராட்டமே காரணம். 90களில் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் வெடித்த போது தன் மாமனார் கொல்லப்பட்ட நிலையிலும் துயரத்தை அடக்கிக் கொண்டு அமைதிக்காக ஊரூராக சுற்றினார். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற அதிகார வேட்கையோடு கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்ளும் கூட்டத்திற்கு மத்தியில் தன் கையில் நேர்மை என்கிற ஒற்றை ஆயுதத்தோடு தேர்தலை எதிர்கொண்ட ஒரு மாமனிதர் தோழர் ரா. நல்லக்கண்ணு அவர்கள். இன்றைய அரசியல்வாதிகளிடம் பணம் போனால் திரும்பாது என்பார்கள். ஆனால் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அவரது 80வது பிறந்த நாளில் கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயை இப்படியே கட்சி நிதிக்காக திருப்பி கொடுத்தார். அரசு கொடுத்த தகைசால் தமிழர் விருதுடன் வந்த 10 லட்சம் ரூபாயையும் தன் கையில் இருந்த 5000 ரூபாயை சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே கொடுத்தார். இப்போது அரசு வழங்கிய விருது தொகை 10 லட்சம் ரூபாயுடன் மேலும் 5000 ரூபாய் சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கே திருப்பி வழங்கினார் நல்லக்கண்ணு. 80 ஆண்டு கால பொது வாழ்வில்
அவருக்கென்று ஒரு வீடோ ஒரு சென்ட் நிலமோ கிடையாது. ஆம், அரசியலில் இன்னும் நேர்மை மிச்சம் இருக்கிறது என்பதற்கு ஓர் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். சாதி இல்லாத சமூகம், சுரண்டல் இல்லாத நாடு என்கிற கனவிற்காக தன் வாழ்க்கையே 100 ஆண்டு காலம் அர்ப்பணித்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அந்த மாமனிதர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அடுத்து வரவிருக்கும் அரசியல் தலைமுறையினருக்கு இவர் எப்போதும் ஓர் நேர்மையின் அடையாளமாய், ஓர் வெளிச்சம் காட்டும் வழிகாட்டியாய் எப்போதும் அவர்களின் மனங்களில் உயர்ந்து நிற்பார். இந்த மண்ணை விட்டு அவர் பிரிந்திருக்கலாம், ஆனால் எப்போதும் அவர் மக்களின் மனங்களிலும் போராட்ட களங்களிலும் நிறைந்திருப்பார்.